வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்காக சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் செய்ய போகிறோம். இந்த சாம்பாரையும் வாழைக்காய் வறுவலையும் எப்படி நம்ம டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாரை தாளித்து விட்டுடலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்ப கொஞ்சம் கூட உப்பையும் சேர்த்து வதக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர டைமில் ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம முருங்கைக்காவையும் கத்திரிக்காயும் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்காக 3 முருங்கைக்காய் 3 கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி கூடவே நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வதக்கிட்டு செய்கிறோம். இதை வதக்காமலும் நம்ம பருப்பு கூடவே வேக வச்சு நம்ம செய்யலாம். அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்து விட்டுறலாம். நம்ம இந்த காய்கறி வேகிறதுக்காக நான் இன்றைக்கி அரிசி கழுவுற தண்ணியை சேர்த்துக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுக்கிறப்ப நம்ம அரிசி ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து கழுவி கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணி 3வது தண்ணி நம்ம இதில் சேர்த்து வேக வச்சு செஞ்சோம் அப்படின்னா சாம்பார் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் நல்லா வெந்து வரட்டும். காயெல்லாம் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய வாழைக்காவை எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு 3/4 பாகத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்ச தண்ணியில் நம்ம வாழைக்காய் சேர்த்தாச்சு. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு 1/2 கப் துவரம் பருப்பில் ஜீரகம் மஞ்சள் பொடி பெருங்காய பொடி எல்லாம் சேர்த்துட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம காய்கறிகள்லாம் வெந்த பிறகு இந்த துவரம் பருப்பை நம்ம சேர்த்து கலந்து விட்டுருவோம். நீங்கள் இந்த சாம்பார் கூடவே நம்ம ரசமும் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம துவரம் பருப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு இந்த காய்கறி கூட பருப்பை சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் துவரம் பருப்பை எடுத்து வச்சுட்டு மீதமான துவரம் பருப்பு எல்லாத்தையுமே நான் காய்கறி கூட சேர்ந்து கலந்து விட்டுறேன். துவரம் பருப்பை சேர்த்த பிறகு நம்ம அதிக நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம புளியை சேர்த்துடலாம். நீங்கள் புளி சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு சின்ன பீஸ் புளியை எடுத்துகிட்டு நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நம்ம கலந்துக்குவோம். இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். நம்ம புளியை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தேங்காவை சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட் நமக்கு மாறிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நான் எண்ணெயில் கடுகு உளுந்தெல்லாம் போட்டுட்டு கூடவே சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சாம்பார் வாசமாகவும் அதே சமயம் பார்க்குறதுக்கும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக டேஸ்டியான முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம தூவிடலாம். நம்ம வேக வச்ச வாழைக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு அடுப்பில் நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லாவே கடுகு உளுந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் கூட நான் 2 பச்சை மிளகாய் 2 பல்லு பூண்டு இதை 1-2 நம்ம இடித்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். இந்த பச்சை மிளகாவையும் பூண்டையும் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இப்போ நல்லா வதங்கி வாசம் வந்த பிறகு நம்ம வேக வச்ச வாழைக்காவை இது கூட சேர்த்து கலந்துருவோம். 2 நிமிஷத்துக்கு வாழைக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பையும் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துட்டு வாழைக்காய் கூட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லாவே மசாலா கூட வாழைக்காய் சேர்ந்து நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம டேஸ்டியான வாழைக்காய் வறுவலும் சூப்பரான சாம்பாரும் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.